மறுமையின் மீதான நம்பிக்கைகளை மூன்றாவது அம்சம், மிக முக்கியமான அம்சம், சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்புவது. இந்த இரண்டையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான், அவனுடைய படைப்பினங்கள்னு நம்பணும். சொர்க்கமும் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, நரகமும் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு. நிச்சயமாக எல்லா படைப்பினங்களும் சரியா, அதாவது இந்த இரண்டு படைப்பினங்கள் இறுதி சென்றடைய வேண்டிய, அதாவது எந்த இரண்டு படைப்பு, மனிதர்களும் ஜின்களும் விசாரணைக்கு பிறகு அவர்களுக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு அவர்கள் செல்லக்கூடிய இடங்கள் ஒன்று சொர்க்கமாக அல்ல நரகமாக இருக்க வேண்டும். ரெண்டுமே நிரந்தரமானது. சொர்க்கம் சரி நரகமும் சரி நிரந்தரமானது, அழியாது. அல்லாஹ் தஆலா அதை நிரந்தரமாக ஆக்கியிருக்கிறான். சொர்க்கம்ங்கிறது என்ன? அல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் நிஅமத்துகள் இருக்கக்கூடிய ஒரு உலகம். அல்லாஹ் தஆலா 7 வானங்களுக்கு மேலே அதை படைத்திருக்கிறான். அப்போ முக்மீன்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்கள் அதற்கு போவாங்க. அல்லாஹ் அவர்களுக்காக அதை படைத்திருக்கிறான். எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் இதற்கு போவாங்க. அவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்தை ஈமான் கொண்டிருக்க வேண்டும், நரகத்தை ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் இதற்கான ஆதாரங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. குர்ஆன் சுன்னாவில் இதற்கான ஆதாரங்கள் நிறைய வந்திருக்குது. சொர்க்கம் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. எந்த கண்ணும் பார்த்ததில்லை, எந்த காது அதை பற்றி கேட்டதில்லை, அதாவது எந்த உள்ளமும் சிந்தித்ததில்லை. சரியா? அப்படிப்பட்ட அருட்கொடைகள் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்குது. அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா 98வது சூரா 7-8 இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா உலைக ஹும் ஷர்ருல் பரியா. எவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்கள் தான் படைப்பினங்களில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளலையோ, வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக அல்லது முஷ்ரிக்குகளாக இருந்து இறக்கிறார்களோ அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள், அங்கே அவர்கள் என்றும் இருப்பார்கள். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி உலைக ஹும் கைருல் பரியா. அவர்கள் தான் படைப்புகளில் சிறந்தவர்கள். யார்? அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்தவர்கள். ஆனால் யார் நற்செயல்கள் செய்யலையோ, நிராகரித்தார்களோ, கஃபரு மின் அஹ்லில் கிதாப், அஹ்லுல் கிதாபில் நிராகரித்தவர்களாக இருக்கிறாங்களோ, அதே மாதிரி முஷ்ரிக்குகளாக இருக்கிறாங்க, அவங்கள் ஃபீ நாரி ஜஹன்னம், அவர்கள் ஜஹன்னம்ங்கிற நரக நெருப்பில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. ஃபலா தஅலமு நஃப்ஸுன் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். நல்லவர்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் செய்த நற்செயல்களுக்குள்ளே கூலியாக நாம் அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கக்கூடிய, மறைத்து வைத்திருக்கக்கூடிய கண்குளிர்ச்சியான ஒன்றை எவராலும் அறிந்து கொள்ள முடியாது. அதுதான் சொர்க்கம். அல்லாஹ் மறைச்சிருக்கிறான். அதனால தான் இன்றைக்கி நம்ம சொர்க்கத்தை நம்ம கண்ணால் நேரில் பார்க்க முடியல. சரியா? அவருடைய சன்மானங்கள் அல்லாஹ்விடம் இருக்குது. இதே நரகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, நரகம் வேதனையின் தங்குமிடம், வேதனையின் உலகம். யார் அல்லாஹ்வை நிராகரித்தாரோ, நபியை நிராகரித்தார்களோ, அல்லாஹ் கீழ்ப்படியிலையோ அவர்களுக்கு அல்லாஹ் அதில் வேதனையை வைத்திருக்கிறான். அது கற்பனையிலே சிந்திக்க முடியாது நெருப்பின் உலகம் அது. வத்தகுன் நார் அல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன். அல்லாஹ் சொல்றான் 3வது சூராவுடைய 131வது ஆயத். இதற்கு முன்னாடி ஃபலா தஅலமு நஃப்ஸுன் அந்த ஆயத்து 32வது சூராவுடைய 17வது ஆயத். அப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தில் சூரா ஆல் இம்ரானில் சொல்கிறான், நரக நெருப்புக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அது எப்படிப்பட்டது? அது காஃபிர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நரகம் படைக்கப்பட்டு விட்டது. இப்போது நரகம் இருக்குது, படைக்கப்பட்டு விட்டது. இன்னும் அல்லாஹ் தஆலா சூரா அல் கஹ்ஃப் 18வது சூராவுடைய 29வது ஆயத்தில் சொல்கிறார், இன்னா அஅதனா லிஸ்ஸாலிமீன நாரன் அஹாத பிஹிம் சுராதிகுஹா வ இன் யஸ்தகீஸு யுகாஸு பிமாஇன் கல்முஹ்லில் யஷ்வில் வுஜூ பிஸ ஷராபு வஸாஅத் முர்தஃபகா. அநியாயக்காரர்களுக்கு நாம் நெருப்பை தயார் செய்து வைத்திருக்கிறோம், அதன் ஜுவாலைகள் அவர்களை சுற்றி வளைத்து கொள்ளும். அப்போ நெருப்பு உண்டு. அது நரகம்ங்கிறது நெருப்பு ஜுவாலைகள் எரிந்து கொண்டிருப்பது. அங்கே அவர்கள் தண்ணீர் கேட்டால் உருக்கிய உலோகம்தான் அவர்களுக்கு புகட்டப்படும். அது அவருடைய முகங்களை கரித்து விடும். அது மிக கேடுகட்ட பானம் என்று அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். அது ஒருத்தருடைய தங்குமிடத்திலே மிக மோசமான ஓய்விடம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த ஆயத்துக்கள் மூலமாக நமக்கு நரகத்துடைய மோசமான நிலைமையை தெரியுது.
இன்னும் அல்லாஹ் தஆலா சூரா அல் அஹ்ஸாப் 33வது சூராவுடைய 64 66 வரைக்கும் உள்ள ஆயத்துக்களை சொல்றார். இன்னல்லாஹ லஅனல் காஃபிரீன வஅத்த லஹும் ஸஈரா ஹாலிதீன ஃபீஹா அபதா லா யஜிதூன வலியன் வலா நஸீரா யௌம துகல்லபு وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسول. நிச்சயமா அல்லாஹ் காஃபிர்களை சபித்து விட்டான், அவர்களுக்கு கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்பை தயார் செய்து வைத்திருக்கிறான், அதில் அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார் நிரந்தரமாக. எந்த ஒரு ஆதரவாளரையும் உதவியாளரையும் அவர்கள் பெறமாட்டார்கள், அதிலிருந்து தப்பிக்க முடியாது. நெருப்பில் அவருடைய முகங்கள் புரட்டப்படும். அந்நாளில் அந்தோ நாங்கள் அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டாமா, நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்து விட்டோமே என்று அவர்கள் சொல்வார்கள் காஃபிர்கள். இப்போ அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கீழ்ப்படியாருடைய நிலை என்ன? அவர்கள் இந்த நிலையை நரக நெருப்பில் தண்டனையை அடைவார்கள் என்பதை இந்த ஆயத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம். அப்போது மறுமை நாளை பற்றிய நம்பிக்கைகளில் இந்த 3வது பகுதி முக்கியமானது. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை நரகத்தை படைத்திருக்கிறான். சொர்க்க நல்லோர்களுக்கு, நரகம் காஃபிர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் பாவிகளுக்கும் உரியதாக இருக்கும் அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம்.